Justice is served. Jai Hind அப்படின்னு ஆர்மியில இருந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ணியிருக்கோம், ப்ரிசிஷனா அட்டாக் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி பாக்குறீங்க? உள்ளுக்குள்ள நான் காங்கிரஸ் நீ பிஜேபி அதெல்லாம் உள்ள மூணாவது மனுஷன் வந்தப்புறம் சார் அட்டாக் பண்ணிட்டோம் சார், அதுக்கப்புறமும் தனியலையா சார்? அதுதான் இந்திரா காந்தி பண்ணது, அதுதான் வாஜ்பாய் பண்ணாது, அதை தான் நம்ம பண்ணோம். கிரஷ் பாகிஸ்தான், டீச் தெம் அ லெசன், மேக் தெம் பெக், மேக் தெம் கிரால். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க அட்டாக் பண்ணலை. எப்போ அட்டாக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோமே, காங்கிரஸ் கம்ப்ளீட் சப்போர்ட்னு சொல்லிட்டோம், ஏன் இன்னும் தாமதம் அப்படின்றது ஒரு கேள்வியாக காங்கிரஸ் தரப்புலேருந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய கருத்து என்ன? ஃபஸ்ட்டு வி வெல்கம் தி அட்டாக். இந்த அட்டாக்கை முன்னாடியே பண்ணியிருக்கணுங்கிறது எங்களோட கருத்து. இன்னும் டிசைசிவாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது என்னோட பர்சனல் கருத்து. இங்கேருந்து 9 மிசைலை விட்டு 9 பில்டிங்கை சுட்டத்தினால திரும்பி இன்னொரு டெரர் அட்டாக் வராது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. 2008-9 பண்ண மாதிரி யார் இந்த டெரரிஸ்ட்டு பார்டர்லேருந்து 273 கிலோமீட்டர் எப்படி உள்ளே வந்தான், இங்கே வந்த இடத்துக்கும் பாகிஸ்தான் பார்டர் நியரஸ்ட் இருக்கிறதுக்கும் 270 கிலோமீட்டர் கேப் இருக்குது. அந்த 270 கிலோமீட்டர் எப்படி உள்ளே வந்தான், யார் ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணாங்க, 8 லட்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, யார் எவன், பாகிஸ்தானில் யார் ஹேண்டிலர்ஸ். இப்போது இஸ்ரேல் பண்ணாங்க பாருங்கள், ஹிஸ்புல்லாவோட கீ மேனு ஆளை டெஹரான்லேயே குண்டு வச்சு சாவடிச்சான். தட் இஸ் டெஹரானுக்கு கான்ஃபரன்ஸ் வந்தபோது அவன் பில்டிங்கில் அவன் ரூமுக்கே பாம்பு வச்சான். கிளியராக இன்னொரு இஸ்ரேல் அவங்களோட பெரிய டெரரிஸ்ட் ஒருத்தர் ஷின்மாவோ எவனோ பேர், அவனை ஒரு ட்ரோனை வச்சு அடித்தான். அந்த ட்ரோனோடு அவன் சண்டை போட்டதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அவங்க டார்கெட்டாக ப்ரிசைஸாக இந்த ஆள் தான் செஞ்சான், இந்த ஆளை நாங்கள் போட்டுட்டோன்னு 2-3 பேர், ஒருத்தரை டர்க்கி டெஹரானில் பாம்பு, இன்னொன்று ட்ரோனை வச்சு அடித்தாங்க. ஆமாம், அந்த இராணுவ தளபதியை அடித்தாங்க. எஸ், நீங்கள் யார் அடிச்சிங்க? சும்மா நான் டெரரிஸ்ட் சைட் அட்டாக் அடித்தேன்னா வெல்கம், எங்களுக்கு இப்போதைக்கு ஓகே. பட் இது அந்த ப்ரொஃபஸர் லஷ்கரே தைபாவில் இவ்வளோ டெரரிஸ்ட் இருக்கான், இந்த டெரரிஸ்ட்டை இவ்வளோ பேரை வச்சு தூக்கிட்டோம், இவனோட வீட்டில் பாம்பு வச்சோம், அதுதான் இஸ்ரேல், அதுதான் ஆர்மி ஆக்ஷன். அந்த லெவலில் பண்ணிங்களா? இது ஓகே, நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஃபைடு. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னேன், ஐடென்டிஃபை, ட்ராக் அண்ட் டெஸ்ட்ராய். என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்க? அது இனிமேல் சொல்லுவாங்கல்ல சார்? எப்போ? இன்னைக்கு ஆயிடுச்சு சொல்லு, உடனே சொல்லுவோம். ஏன் அங்கெல்லாம் வீடியோவே போட்டாங்க இஸ்ரேலு? ஒசாமா பின் லேடன் வீடியோ போட்டாங்களா இல்லையா? ஒசாமா பின் லேடன் கேஸில் வீடியோ வந்துடுச்சு, இதில் வீடியோ இஸ்ரேல் வீடியோ. அப்போ தான் இது ஃப்ளேரப் ஆகாது. இவன் தான் ரெஸ்பான்சிபிள், இவனை நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஜென்ரலாக 4 பில்டிங்கை சுட்டுட்டு இது டெரரிஸ்ட் பில்டிங்னு, அது டெரரிஸ்ட் பில்டிங்னு எவிடன்ஸ் நீங்கள் வேணால் கேட்காம இருக்கலாம், நம்ம டிவி கேட்காம இருக்கலாம், உலகம் கேட்கும். நம்ம ஏன் இந்தியாவுக்கு நல்ல பேர்னா, போன வாட்டி யார் டெரரிஸ்ட்டு யார் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணோம். தோறுறானா இன்றைக்கி ஜெயிலில் இருக்கான். நீங்கள் அது மாதிரி செய்யணும். இப்போ இவங்க அதை பார்த்து தானே சார் இந்த அட்டாக்கே போயிருப்பாங்க. நீங்கள் அசம்ஷன் எதுக்கு சார்? சொல்லிடுங்களேன். இந்த டெரரிஸ்ட்டு இந்த 9 இடத்த அடித்தோம், இந்த 9 இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருந்தது. ஆர்மி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைங்களேன். ஓகே, அது ஆப்வியஸாக எப்படி வைக்க தானே சார் போகிறோம். எப்போ? இன்னைக்கு மேபி. இன்னைக்கு வைக்கலன்னா இல்லைன்னா நாளைக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோட்டோலாம் காட்டுவாங்களா? அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது. அவங்க சொல்லி தானே சார் நமக்கு தெரியும். யாருன்னு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணாங்களா? அதெல்லாம் ஸோ ஆப்வியஸாக அது அப்போது என்ன நடந்ததுங்கிறது இனிமேல் அவங்க சொன்னால் தான் தெரியும். ஆனால் நம்ம பாகிஸ்தானை அடித்தோம், என்னை ஒரு அறை விட்டான், நான் அவனை திரும்பி ஒரு அறை விட்டேங்கிறது ஓகே, அது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஆஸ் எ இந்தியன் எஸ், ஆஸ் அன் இண்டியன் இட் இஸ் எஸ். எஸ். பட் நீங்கள் ஒரு இஸ்ரேல் மாதிரி ஒரு ரூத்லெஸ் கண்ட்ரி ஆனோம்னா, அவன் உங்களை பார்த்து பயப்படணும்னா, அவன் ஜாலியாக பாகிஸ்தானில் இருக்கான்ல,
அவனை துரத்தி நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் அவன் திரும்பி வர மாட்டான். ஒரு வாட்டி வந்தான், இஸ்ரேல் அடித்தான்பா, இன்றைக்கி வரைக்கும் அவன் பே பண்ணிட்டு இருக்கான் ப்ரைஸ். அது ரைட்டாக தப்பான்னு நம்ம பேச வேணாம். பட் ரெஸ்பான்ஸ் டு டெரரிசம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் அதனால இப்போ அந்த காசாவை அழிக்க மாதிரி எல்லாத்தையும் அழிக்க வேண்டாம். யார் டெஹரானில் பாம்பு போட்டோம்ல, அதே மாதிரி ஈராக்கில் ஒரு ஈரானியன் ஜெனரல் அசாசினேட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணுறீங்க? ஏதாவது 2 டாப் டெரரிஸ்ட் அசாசினேட் பண்ணுங்க. இவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா மாதிரியான அந்த அமைப்புகளுடைய தலைமையிடங்களை தான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கோம். சரி, அடிச்சிங்கன்னா அப்படிங்கிறது நியூஸ் ரிப்போர்ட்ஸ். சரி, ப்ரொஃபஸர் சயீதுன்னு ஒருத்தன் வரான், அவனை போட்டிங்களா? அது நீ சொல்லுவாங்களா இருக்கும் சார், யார் யார் இறந்தாங்க அப்படிங்கிறத நீ சொல்லுவாங்களா? இல்லையே, பாகிஸ்தான் தான் லிஸ்ட்டே கொடுக்குறானே. 2 லேடிஸ் ஒரு பொண்ணு. ஒரு பர்செப்ஷன் வாரில் யார் செத்தாங்கன்னு தானே முக்கியம். 3 பேர் செத்தாங்க, ஒரு குழந்தை செத்துதுங்கிறான். பாகிஸ்தானுக்கார அந்த குழந்தைய பரேட் பண்ணானா யார் வின்ஸ்? ஹூ வின்ஸ் த பர்செப்ஷன் வார்? அந்த பர்செப்ஷன் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு சாதகமாக போய்டுன்றீங்க. வேர்ல்டு வைடு, இந்தியாவில் அதான் வேர்ல்டு வைடு குழந்தைகளை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பர்செப்ஷன் போயிடும் அப்படின்றீங்க. ஏன்னா அவன் சொல்கிறான், எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஸோ டு கண்ட்ரோல் தி பர்செப்ஷன் வார், டு வின் த பர்செப்ஷன் வார், யூ ஷுட் பி ஏபிள் டு டாக் வித் எவிடன்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம எவிடன்ஸோட பேசினோம். இவன் தான் காரணம், ஆமாம், இவனெல்லாம் புடி, டேவிட் ஹெட்லி காரணம், உங்கள்கிட்டயே இருக்கிறான், அவன் உங்களுக்கே ஸ்பையாக இருந்து ஏமாத்துறான், இந்த ஆளை பிடினும். அதுலேருந்து தவறு நான் பிடிச்சாங்க. அஜ்மல் கசாப் மேலே கேஸ் நடத்தி போட்டோம், எஃபெக்டிவாக இருந்தது. அது மாதிரி என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் இங்கே போட்டுட்டீங்க, இது ஈஸி. எந்த ஆர்மி ஜெனரல் தப்பு? யார் அக்கௌண்டபிள் ஃபார் தட் மிஸ்டேக் ஆஃப் தோஸ் பீப்புள் கம்மிங் இன்? இங்கே பெஹல்காம்குள்ளே அவங்க வந்தது, அதுக்கு யார்? நம்ம செக்யூரிட்டி தப்பே பண்ண முடியல வந்துட்டானா? அதெல்லாம் தானே நீங்கள் பேசணும். பட் இப்போ அதெல்லாமே மூடி மறைக்கப்பட்டு அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பெருசாக பேச. நீங்கள் பேசுறது நியூஸு. நாங்கள் ஆர்மி மேலே தப்பே கிடையாது. ஆர்மி என்ன, சிவிலியன் என்ன சொல்கிறான்னா அது ஆர்மி செய்யும். வாட் எவர் சிவிலியன் சீஃப் டஸ், தி ஆர்மி வில் டூ. பட் இட் இஸ் தி அப் த சிவிலியன் டு ஃபிக்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. இல்லை, நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒன்றும் பேசாமல் இருக்கிறது தப்பு தானே. ஸோ அதுக்கான ஏன் இந்த தவறுகள்லாம் முதல்ல நடந்ததுங்கிறதுக்கான பதிலே இன்னும் வரல அப்படின்றீங்க? வரல, அதுவும் வரணும். இது மட்டும் பண்ணால் போகாது, அதுவும் வரணும். புல்வாமாவில் என்ன ஆச்சுன்னு ஒன்றும் நம்மளுக்கு தெரியாது. டிரான்ஸ்பரண்ட்டாக வெளில வந்ததா? 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு விஷயம் நடக்குது, அது ஏன் நடந்தது அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துறது கிடையாது. ஆனால் அதுக்கான ரிட்டாலியேட் அட்டாக் எல்லாம் நடத்தி எல்லாம் முடிச்சுது அப்படிங்கிற மாதிரி மறைக்கிறாங்க. நீ ரிட்டாலியேட் பண்ணதும் கரெக்டு. ரிட்டாலியேஷனில் என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவன் சொல்கிறான்ல, நீ ஒன்றும் இல்லை, ஒரு மாஸ்க் மேலே குண்டு போட்ட, மதராசாக்கள் மேலே குண்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தான் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் சைடு. நீ டெரரிஸ்ட் நீ தானே ப்ரூவ் பண்ணணும். அந்த மദ്രാஸாவில் டெரரிஸ்ட் இருந்தான்னு நீ தானே ஃபோட்டோ எவிடன்ஸ் கொடுக்கணும். சார், இப்போ கூகுள் பப்ளிக் கம்பெனி, அவனே என் வீட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்றான். கரெக்டாக கூகுள்லேருந்து என் வீடை பார்க்க முடியும் வெளியில். அப்போது நீங்கள் ஆர்மி, உங்கள்கிட்ட இன்னும் ஹையர் ரெசல்யூஷன் கேமரா இருக்கும், எடுத்து கொடுங்க. ஓகே, அப்போ இனிமேல் வரும்னு எதிர்பார்ப்போம் சார். டெஃபினட்டாக அதை புல்வாமாவுக்கு வரல அப்படிங்கிறத நம்ம வச்சுப்போம். ஓகே, டன். ஏன்னா இந்த அட்டாக் நடந்து 2 வாரம் நடந்திருக்கு, 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நாளைக்கோ நாளானிக்கோ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த தகவல்களையும் மத்திய அரசு கொடுக்கும். அந்த 26 பேர் செத்தாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு சாந்தி வரும். அப்போ தான் ஒரு சென்ஸ் ஆஃப் க்ளோஷர் கிடைக்கும். நீ யாரையோ 2 பேரை சுட்டதுனால எனக்கு சென்ஸ் ஆஃப் க்ளோஷர் கிடைக்காது. என் குடும்பத்தில் 26 பேரை கொன்னவன்னு நீ தீட்டு கட்டிட்டேன்னா தான் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஓகே, ஸோ அதையும் மத்திய அரசு வந்து இனி வரக்கூடிய 2-3 நாட்களில் அதை செய்வாங்க. அட்லீஸ்ட் செய்வான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எஸ், ஆப்வியஸ்லி. திரும்பி சொல்கிறேன். ஏன்னா மத்திய அரசு இந்த அட்டாக் பண்ணும்போதே அவங்களும் இந்த கேள்விகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே அதை பண்ணியிருப்பாங்க. இந்த கேள்விகள் 2 வாரமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான பதில் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ நமக்கு அந்த பதில் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று, லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டவே இல்லை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோலையே தாண்டலை. இந்தியாவுக்குள்ளே இருந்தே அங்கே இருக்கக்கூடிய 9 டார்கெட்டையும் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இங்கிருந்து சொல்லக்கூடிய விஷயம்.
நாங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே அவங்கள விடவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சைடு பாகிஸ்தான் சைட்லேருந்து சொல்கிறாங்க. நாங்கள் எப்போ வேணாலும் இனிமேல் வார் அப்படிங்கிறது வந்து இன்னெவிட்டபிள் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் நாங்கள் அடிப்போம், டைமை நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் பாகிஸ்தான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது அடுத்தது எந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும் சார்? அவங்க உள்ளதான் கிடையாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், நிலத்திலிருந்து பறந்து போய் தாக்கக்கூடிய மிசைல்ஸ். தாக்குதலும் ஏர்லேண்ட் சர்ஃபேஸ் மிசைல்ஸ், ஏர்ஃபோர்ஸ்லேருந்தும் மிசைல்ஸும் நேவிலேருந்தும் மிசைல்ஸ் போயிருக்கு. ஸோ 3 ஃபோர்ஸ்லேருந்தும் அடிச்சிருக்காங்க. 9 இடத்த டார்கெட் பண்ணுறதுக்கு மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரூப்ஸ் தான் உள்ளே போகணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் மிசைல்ஸ் அடித்தாலே அவனுக்கு தெரியும், அவனும் தாண்ட மாட்டான். அவன்கிட்டையும் மிசைல்ஸ் இருக்குது, அவனும் மிசைல்ஸ் அடிப்பான். ஓகே. ஸோ நாம் வந்து இப்போ ரொம்ப விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குமா? டெஃபினட்டாக நார்த் இந்தியா ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்கும். ஓகே சார். இப்போது 1971 வாருக்கு அப்புறம் இப்போ இந்த சிவிலியன் ட்ரில் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு பக்கம் சிவிலியன் ட்ரில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க. மே 7ஆம் தேதி அதை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. மே 7ஆம் தேதி காலையில் 1:30 மணிக்கு காலையில் அட்டாக். ஸோ இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா? நான் வந்து உன்னை அடிச்சிட்டேன், நீ வந்து என்னை அடித்த தீவிரவாத நடவடிக்கை எதிரான நடவடிக்கையாக நானும் வந்து திருப்பி அடிக்கிறேன், இதோடு முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெசேஜா? இல்லை சண்டை தான் போடணும் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ட்ரில் நடக்குது, அதை முதல்ல பார் அப்படிங்கிறது ஒரு மெசேஜான்னு கேட்குறேன் நான். ட்ரில்னா என்னன்னு நான் சொல்கிறேன். 71 ட்ரில் இருந்தது, எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. பட் எங்கள் வீட்டில் சொன்னதை சொல்கிறேன். சைரன் ஊதும். ஓகே. சைரன் ஊடினோன்னா எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணணும். ஓகே. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரோட்லேயே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் காரில். ஓகே. ஏன்னா அவனுக்கு வெளிச்சம் தெரியும்னு இருக்கும். ஓகே சார், ஃபைன். பெட்டுக்கு அடியில் போய் படுத்துக்கணும். இதுதான் ட்ரில். அப்புறம் என்னென்னா உன்னோட ஆம்புலன்ஸ்லாம் மேலே கீழே போகும், ஆளை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி மெட்ராஸ்லேயும் 4 இடத்துல ட்ரில் இருக்குது. இதுதான் ட்ரில்லு. இது ஏதோ துப்பாக்கி எடுத்து டுமின்னு சுட்டி ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. ஓகே. அவன் அட்டாக் பண்ணி உங்கள் வீட்டில் பாம்பு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோங்க ட்ரில் இது. ஃபைன். ஸோ நாங்கள் வாருக்கு ரெடி அப்படின்னு இந்தியா இன்னைக்கு வரைக்கும் இந்தியா வந்து போர் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசவே இல்லை. பாகிஸ்தான் தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்றது. நாம் பேசலை, ஆனால் நாங்கள் அதுக்கு தயார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். எந்த நாடுமே போருக்கு தயார் கிடையாது. அவங்ககிட்ட 300 பாம்பு இருக்குது. 2 பாம்பு போட்டான்னா உன்னோட இந்த ஜிங்கோயிசம்னா நியூஸில் நல்லா இருக்கும். நம்மக்கிட்டையும் தானே சார் இருக்குது. அதனால் என்ன உனக்கு என்ன இருக்குது லூஸ் பண்ணுறதுக்கு? ஆல்ரெடி பசி பட்லியில் இருக்கிறான், உலகம் ஃபுல்லாக பெக்கர் அமைச்சுருக்கான். ஓகே. அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, உனக்கு தானே இழக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. ஸோ நாம் பொறுமையாக போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோன்றதா? ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணணும்ல. நீங்கள் என்ன பண்ண, யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு டீட்டெயில்ஸை கொடுத்து உலக நாட்டில் நிறுத்துங்க. இப்போ ஐசிசி யார் கண்ட்ரோலில் இருக்குது? உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. துட்டு வந்து தானே. இனிமேல் எந்த நாடும் பாகிஸ்தான் ஆடக்கூடாது. பாகிஸ்தான் நாடு ஓட்டால் நாங்கள் ஆட மாட்டோம். இத்தனை நீங்கள் என்ன சொல்கிறேன், நாங்கள் பாகிஸ்தானோட ஆட மாட்டோம். ஃபஸ்ட்டு சொல்ல இனிமேல் நாங்கள் பாகிஸ்தானோட கிரிக்கெட்டே ஆட மாட்டோம்னு சொல்லுவீங்களா? ஸோ இப்போ ஐசிசி யூஸ் பண்ணி இனிமேல் வந்து கையை திருகி பாகிஸ்தானோட எந்த நாடும் கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொல்ல வைக்கலாம்ல. பிளாட் அண்ட் கமர்ஷியல் தான். பட் ஸ்டில் அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹோல்டு இருக்குது அப்படின்னு என்னால் காட்ட முடியுது இல்லை. அவனோட யாரும் ஹாக்கி ஆடக்கூடாது, அவனோட டீலிங் வச்சுட்டா என்கிட்ட டீலிங் வச்சுக்காது. அதுதான் ரியல் பவர் கேம். சார் 1971 இந்த ட்ரில் நடந்ததுக்கு அப்புறம் தான் வார் நடந்தது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் இப்போ பார்க்க முடியுது. அதெல்லாம் ரொம்ப இது இல்லை. வார் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். முக்தி வாகினி ஒரு குரூப் இருந்தது, அது பேசிக்லி நம்ம ஆட்கள் தான். முக்தி வாகினியை வச்சு நம்ம முன்னாடியே இன்வைட் பண்ணி ரெடியாக இருந்தோம். இந்திரா காந்தி 10 ஊருக்கு போனாங்க, ஒரு ஊர்லேயும் இந்த இஷ்யூ பற்றி பேசினாங்க. வாஷிங்டன்லேயே போய் பேசினாங்க, பேசிட்டு அட்டாக் பண்ணாங்க. அமெரிக்கா என்ன பண்ணான்னா நம்மளுக்கு அகேன்ஸ்டாக மூவ் பண்ணி 7th ஃப்ளீட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்களோட ஃப்ளீட்டை பே ஆஃப் பெங்காலில் கொண்டு வந்தாங்க. சோவியத் யூனியன் என்ன சொன்னான்னா, எனி அட்டாக் ஆன் இந்தியா இஸ் அன் அட்டாக் ஆன் சோவியத் யூனியன் அப்படின்னா.
எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. ம். இன்றைக்கி ஒரு நாடு இஸ்ரேல் தவிர ஏதாவது ஒரு நாடு இந்தியா பண்ணது ரைட்டுன்னு சொல்லுதா? ஓகே. சைனா தப்புன்னு சொல்லிட்டான். ஆமாம் சார், அது நம்ம தொடர்ந்து அதை நம்ம விரிவாக பேசுவோம் அடுத்தது. ம். சார், ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஆஸ் அன் இந்தியன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி பார்க்குறீங்க? க்ரஷ் பாகிஸ்தான், ஹிட் தம் வேர் இட் ஹர்ட்ஸ். எனக்கு டெஃபினட்டாக இன்றைக்கி பண்ணது ரைட்டு. பட் இது போகாது. இது ஒரு ஆளாக இப்போ காரு 2 கார் இருக்குது, காரை இடிச்சிட்டான், இறங்கி அவனை ஒரு அறை விட்டாச்சு. பட் இது கார் இல்லை, 26 பேர் இழந்திருக்காங்க. அந்த 26 பேரை 273 கிலோமீட்டர் உள்ளே வந்து எவன் கொண்டான்னு டீட்டெயில்ஸ் எடு. ரைட் சார். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அரசு இப்போ அந்த முகமது ஹசன் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டு, அவனை ட்ராக் பண்ணி தூக்கு. ஹஃபீஸ் சயீதுன்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கான், அவனை சுடு. நானே இங்கே உட்காந்து டார்கெட் சொல்கிறேன்னே சார். அட்டாக் பண்ணிட்டோம் சார், அதுக்கப்புறமும் அந்த இது தனியலையா சார்? எப்படி தனியும்? உள்ளுக்குள்ளே நான் காங்கிரஸ், நீ பிஜேபி, அதெல்லாம் உள்ள 3வது மனுஷன் வந்தப்புறம் இது இந்தியா, அது பாகிஸ்தான். க்ரஷ் பாகிஸ்தான், டீச் தெம் அ லெசன், மேக் தெம் பெக், மேக் தெம் கிரால். சிம்பிள். நான் சொல்கிறேன்னே, IMF லோன் எப்படி கொடுப்பான்? நீ ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கிரிக்கெட் ஆடுறீங்க? நீ அவனோட டீல் பண்ணால் என்னோட டீல் பண்ணாத. அவனுக்கு கச்சா எண்ணெய் கொடுத்தா அவன்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்க. இன்றைக்கி நீ தான் பிக்கஸ்ட் பிளேயர் ஆஃப் கச்சா எண்ணெய். ஆமாம். நான் அவன்கிட்ட நீ எவெல்லாம் பாகிஸ்தானுக்கு எண்ணெய் கொடுக்குறானோ அவனுக்கு நான் எண்ணெய் கொடுக்க மாட்டேன். சவுதிகிட்ட சொல்லி செய்தில் அவனுக்கு எண்ணெய் கொடு, இல்லாட்டா எனக்கு எண்ணெய் கொடு. சவுதி யாருக்கு கொடுக்குறான் பார்க்குறியா? சண்டைன்னு வந்தாச்சு. இது காங்கிரஸ் பிஜேபிலாம் விடு டிசைட். அவன் என் உள்ளே வந்து என் ஆளை அடித்த, நான் ஒன்று அடிக்கிறேன். இங்கே வீராப்பா காட்டுறதுக்கு பதில் அங்கே காட்டுவோம் வா. பட் லெட்ஸ் நாட் எண்ட் வித் திஸ். திஸ் இஸ் கம்ப்ளீட் பேட்ரியாட்டிசம். க்ரஷ் பாகிஸ்தான் அண்ட் டோன்ட் லெட் தெம் கெட் அப். அதுதான் இந்திரா காந்தி பண்ணது, அதுதான் வாஜ்பாய் பண்ணார், அதை தான் நம்ம பண்ணணும். ரைட் சார், ஃபைன். ஸோ மத்திய அரசு செஞ்சுருக்கக்கூடிய வி வெல்கம் த டிசிஷன். கரெக்டான விஷயம். இன்னும் ஸ்ட்ராங்காக செய்யுங்கன்னு சொல்கிறேன். இது போராது, இது முதல் அடி, இன்னும் 4-5 போடுங்கிறோம். ஓகே சார், ஃபைன். ஓகே சார். ஸோ இது முதல் விக்ட்ரி. அதை தாண்டி இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உலக நாடுகள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒத்து பார்த்துட்ருக்கு. 1971 அதுக்கப்புறம் கார்கில் வார், அதே மாதிரி இப்போ ஒரு வாராக இது மாறுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் இதுக்கான விளக்கங்களை கொடுத்தீங்க, நன்றி சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.